சிஆர்எம் வந்துட்டு எப்படி நீங்கள் பில்ட் பண்ணீங்க? எந்த கோடில் பில்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? நாங்கள் பில்ட் பண்ணது வந்து பிஹெச்பி லாரவல் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணோம். கிளைண்ட்டோட சிஆர்எம் வந்துட்டு க்ராஷ் ஆயிடுச்சு, அதை நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறீங்க? டேட்டா லாஸுங்கிறது உங்களுக்கு மினிமம் தான். ஸோ பெருசாக லாஸுன்றது நம்மக்கிட்ட கிடையாது. ஏஐ மூலயமா சிஆர்எம்மை டெமாலிஷ் பண்ண முடியுமா முடியாதா? நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஏஐ யூஸ் பண்ணி தான். படித்த பர்சன்ஸ் ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க, படிக்காத பர்சன்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு சிஸ்டம் யூஸ் பண்ணவே தெரியாது. சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணும்போது நானே கிளைண்ட் பிளேஸ்க்கு போவேன். யங் டெவலப்பர்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ஒரு ஃபியூச்சர்ஸை நாங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஹாய் சத்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ எப்படி போச்சு ஷோலாம்? நல்லா போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் பேசினாங்க. ஸோ எல்லாமே ஒரு நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலி வந்துட்டு சத்யான்றவர் வந்துட்டு ஒரு பேக் எண்ட் ஆஃப் தி ஆசாஃப்ட்ன்றத மீன் பண்ணுறாங்க. எப்படி இந்த ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ ஆசாஃப்ட்குள்ளே நீங்கள் எப்படி நீங்கள் வந்தீங்க? முன்னாடி பத்ரி சார் பேசின மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் நானும் இதுக்கு முன்னாடி பிளைண்ட் மேட்ரிக்ஸ்ன்ற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே இருந்து தான் நாங்களும் அவரும் வந்து ஃப்ரெண்ட் ஆனோம். ஸோ அப்போ அவர் வந்துட்டு அவர் ரியல் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ண போயிருந்தார். ஸோ அங்கே வந்து இந்த சாஃப்ட்வேர் வேணும் அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு டிசிஷன் எடுத்திருந்தார். அப்போ தான் எங்கிட்ட கேட்டிருந்தார், இந்த மாதிரி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன், ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அதுக்காக தான் 2012 வந்துட்டு நாங்கள் இதை பற்றி பேச ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ சத்யான்றது யார்? ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணியிருந்தீங்க? ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இன்ஜினியரிங் தான் முடிச்சிருந்தேன். ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் தான். 2011 வந்து காலேஜ் முடிச்சிருந்தேன். ஸோ காலேஜ் முடித்த உடனே பிளைண்ட் மேட்ரிக்ஸ்ன்ற ஒரு கம்பெனியில் வந்து டெவலப்பராக ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்து தான் என்னுடைய ஐடி ஃபீல்டு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நானும் ட்ரிபிள் தான். மணிக்கு அதான் கேட்கலாம், நீங்கள் வந்து ட்ரிபிள் முடிச்சுட்டு எப்படி ஐடியில் வந்தீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ ட்ரிபிள் முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா 2011 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு ஐடி ஃபீல்டில் போகிறதுக்காக. ஸோ அதுக்காக நான் ஜாயின் பண்ண கம்பெனி தான் பிளைண்ட் மேட்ரிக்ஸ். அங்கே வந்து நார்மல் டெவலப்பராக தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்து நான் அரௌண்ட் 3.5 இயர்ஸ் கிட்ட அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அங்கே அது வந்து யூகே பேஸ்டு கம்பெனி. ஸோ அங்கே வந்து இன்டர்நேஷ்னலாக ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்கும், எப்படி பில்ட் பண்ணணும், பேக்எண்ட் எப்படி இருக்கும், ஸோ எல்லாமே வந்து அங்கேருந்து கற்றுக்கிட்டது தான் ஃபுல்லாகவே. ஓகே, ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷோவில் ஆன் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒன்று நடந்துச்சு, ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து என்ன நடந்துச்சுன்றதை ஷேர் பண்ணுங்கள். அங்கே என்னுடைய பார்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, எங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் டெக்னிக்கலாக எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம், எப்படி ரெடி பண்ணோம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ என்னுடைய பார்ட் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எங்கே சர்வரை ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், எங்கே வந்து எப்படி அப்ளிகேஷன் ரன் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்துட்டு சிஆர்எம் வந்துட்டு எப்படி நீங்கள் பில்ட் பண்ணீங்க? எந்த கோடில் பில்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? நாங்கள் பில்ட் பண்ணது வந்து பிஹெச்பி லாரவல் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நீங்களே ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணிங்களா, இல்லை வந்துட்டு இதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி சிஆர்எம் கொண்டு? அதுதான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2012 அப்போ வந்துட்டு பத்ரி சார் வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தார். ஸோ அங்கே வந்துட்டு அவங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸலில் தான் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எக்ஸலில் டைரியில் எழுதி வச்சு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் ஆல்ரெடி யூகே பேஸ்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணதுனால இது இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ஏன் ஒரு சாஃப்ட்வேராக பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் நீங்கள் வந்து பில்ட் பண்ணீங்க ஆசாஃப்ட் கம்பெனிக்குள்ள வந்தாங்க? உள்ளே வந்தோடனே லீட் மேனேஜ்மெண்ட் தான் நாங்கள் பில்ட் பண்ணோம். எல்எம்எஸ். ஸோ அவங்களுக்கு வந்து டெலிகாலர்ஸ் இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்க ஹேண்டில் பண்ணுற லீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் சீட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டெலிகாலர்ஸ் இருப்பாங்க. அவங்க 10 பேரும் வந்துட்டு எத்தனை கால் பேசுனாங்க, என்ன யார் எனக்கு பேசுனாங்க, என்ன ஃபாலோ அப் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்களுடைய மேனேஜர்ஸ் கிட்ட சொல்லும்போது அந்த எக்ஸல் ஷீட்டை ஷேர் பண்ணால் தான் அவங்க என்ன பேசுனாங்கன்றது தெரியும். ஸோ இது எப்படி நம்ம வந்து இன்டர்னலாக கொண்டு வரலான்னு டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று பில்ட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஒரு லாகின் கொடுப்போம். அந்த லாகின்ல தான் வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க உள்ள ஃபீட் பண்ணுவாங்க. ஓகே, நியூ ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்களா வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து சொல்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு டீமில் இருக்க பர்சன் வந்து எடுத்து வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறோம்? நாங்கள் பில்ட் பண்ணுற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கிளைண்ட் பிளேஸ்லேயே இருப்போம். கிளைண்ட் வந்து என்ன கேட்குறாங்களோ அது எப்படி அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன
கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு தான் நாங்கள் வந்து ஒரு ஃபியூச்சர்ஸும் பில்ட் பண்ணுவோம். படித்த பர்சன்ஸ் ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க, படிக்காத பர்சன்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு சிஸ்டம் யூஸ் பண்ணவே தெரியாது. அதை யூசர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அதுதான் சொல்ல வரேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணும்போது நானே கிளைண்ட் பிளேஸ்க்கு போவேன். ஸோ அவங்க பிளேஸில் போயிட்டு அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பேசும்போது தான் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஓனர் வந்து என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குறதுலாம் ஓகேப்பா, லேப்டாப்பில் தான் உங்களுடைய சாஃப்ட்வேரை நான் யூஸ் பண்ண முடியும். என்கிட்ட இருக்கிற பசங்க வந்து 10th 12th படித்தவங்க, அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜே கிடையாது, எப்படி உங்கள் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். ஸோ அந்த கேள்வியிலிருந்து தான் நாங்கள் ஒரு ஃபியூச்சரே கொண்டு வருவோம். அது மாதிரி அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வந்து யூஸ் பண்ண முடியாது, இவங்களை எப்படி யூஸ் பண்ண வைக்கலான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அவங்களை எப்படி யூஸ் பண்ண வைக்கலாம், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலான்றது டிசைட் பண்ணி ஒரு ஃபியூச்சரை ரெடி பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டு டெக்ஸ்ட். ஸோ அவங்களுக்கு வந்து டைப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ அவங்க என்ன சொல்ல வரணுன்றதை அவங்க ஜஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்டிங்காக போட்டாங்கன்னா அது அப்படியே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகும். அது வந்து கமெண்ட்ஸாக என்டர் ஆகிடும். ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்க படித்து பார்த்துப்பாங்க. ஸோ இது மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிளைண்ட்ஸ் அவங்களுடைய டைரெக்டாக நாங்கள் மீட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றது தான் நாங்கள் வந்து ஃபியூச்சராக டெவலப் பண்ணோம். ஸோ நாங்கள் வெளியிலேருந்து மற்ற சாஃப்ட்வேரை ரெஃபர் பண்ணி பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம். கிளைண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை கிளைண்ட் பிளேஸுக்கு போயிட்டு நாங்கள் ரெஃபர் பண்ணிட்டு தான் ஃபியூச்சர்ஸே டெவலப் பண்ணுவோம். ஒரு நைட்டில் வந்துட்டு கிராஷ் ஆகிருக்கும். இப்போ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்னாலே வந்துட்டு கேம்பெயின்ஸ் ரன் பண்ணும்போது வந்துட்டு நைட் டைம்லேயும் வந்து லீட்ஸ் வரும், ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்துட்டு உங்கள் கிளைண்ட்டோட சிஆர்எம் வந்துட்டு கிராஷ் ஆயிடுச்சு, அதை நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறீங்க? இப்போ வந்து அது மல்டிபிள் சினாரியோஸ் இருக்குது. இப்போ சர்வரை டவுன் ஆச்சு அப்படின்னாக்கா நாங்கள் வந்துட்டு செகண்டரி சோர்ஸ் சர்வர்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஒரு சர்வர் டவுன் ஆச்சுன்னா இன்னொரு சர்வர் அப் ஆகும், அந்த சர்வர் மூலயமா பாயிண்ட் ஆகும். ஸோ டேட்டா லாஸுங்கிறது உங்களுக்கு மினிமம் தான். ஸோ பெருசாக லாஸுன்றது நம்மக்கிட்ட கிடையாது. ஓகே, டேட்டா லாஸஸ் நடக்கவே நடக்காதுன்றீங்க. பட் செக்யூராக இருக்காது. எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து சர்வரில் வந்து செக்யூராக நீங்கள் வச்சுருக்கீங்க? பிகாஸ் வந்துட்டு சர்வரில் டேட்டாஸ் வந்துட்டு மினிமம் 5 years வரைக்கும் வந்து வச்சுக்கணும்னு சொல்லி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் ஓனாக தான் சர்வரை ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் வெளியில் அவுட் சோர்ஸிங்க வெண்டார்கிட்ட இருந்தோ வாங்கல, சர்வர் எங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ எங்கள் சர்வர் ஓனாக நாங்கள் வந்து ஒரு டேட்டா சென்டரில் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் தான் எங்கள் டேட்டாஸ் எல்லாமே சேஃபாக தான் இருக்குது. கிளைண்ட்டோட சிஆர்எம்மில் வந்து பக் வந்துட்டு இருக்குன்னா அதை வந்து எப்படி நீங்கள் உடனே வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவீங்களா, இல்லை வந்துட்டு இட் டேக்ஸ் 2 to 3 days அப்படி சொல்லி? அது டிபெண்ட்ஸ் ஆன் பக்ஸ். ஸோ என்ன மாதிரி பக்ஸுன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ கிரிட்டிக்கலாக இருக்குது, பிளாக்கர் மாதிரி இருக்குது, அவங்களால வேறு அடுத்த ஸ்டெப் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா இமிடியேட்டாக என்ன ஃபிக்ஸ் பண்ணணுன்றது தான் நாங்கள் செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ நாளைக்கு வர ஒரு ஆண்டர்ப்ரனர் பர்சனுக்கோ இல்லை வந்து உங்களோட டீமில் இருக்க பர்சனுக்கோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ இது மாதிரி வந்துட்டு ஒரு சிஆர்எம்மை நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது மாதிரி பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, இதுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க? எங்களுக்கு கிட்டத்தட்ட இதை பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே 2 years ஆகிடுச்சு. நாங்கள் 2012 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 2014 தான் எங்களுக்கு வந்து இது ஒரு ப்ராடக்டாகவே எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருச்சு. இத்தனை வருஷமாக நாங்கள் இருக்கோம், இத்தனை வருஷமும் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ கிளைண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அவங்களுடைய நீட்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து நாங்கள் ஃபியூச்சர்ஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஓகே, ஸோ இப்போது டெக்னிக்கல் சைடாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஃபவுண்டரோட விஷன் வேறு மாதிரி இருக்கும். பட் இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் உங்ககிட்ட தள்ளுவாங்க. எப்பா இந்த மாதிரி வந்துட்டு ஆட் ரன் பண்ணாங்களாப்பா, அந்த ஆட் ரன் பண்ணது வந்துட்டு இதாச்சு. ஒரு கிளைண்ட்னா நீங்கள் ஒரு நாள் அவரை பார்த்துக்கலாம், மல்டிபிள் கிளைண்ட்ஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ பக்ஸ் வந்திருக்கா? இல்லை, எங்களோட இது வந்து ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால எல்லாருக்கும் காமனான ப்ராப்ளம் தான் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு இஷ்யூ வரும், இன்னொருத்தவங்களுக்கு இஷ்யூ வராது, அந்த மாதிரிலாம் கிடையாது. காமனான அப்ளிகேஷன்ஸ்னால ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். கிளைண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி எந்த இஷ்யூஸும் நமக்கு வராது. ஓகே, ஸோ இப்போ நியூ ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு இப்போ எனபிள் பண்ணிட்டு வரீங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன டெவலப் பண்ணிட்டு வரீங்க? இப்போ நிறைய ஏஐ வந்துருச்சு. இப்போ கிளாட் வச்சு நிறைய பேர் வந்துட்டு ஒரு வெப்சைட்டோ ஒரு ஏதோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஆஸ் எ ஃபவுண்டர் சைடில் வந்துட்டு அவரோட விஷன் வேறு மாதிரி இருக்கும், சேல்ஸ் பர்சன்ஸோட விஷன் வேறு மாதிரி இருக்கும். ஒரு டெக்னிக்கல் பர்சன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி வந்து ஏஐ மூலயமா நம்மளோட சிஆர்எம்மை டெமாலிஷ் பண்ண முடியுமா, முடியாதா? அங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஏஐ யூஸ் பண்ணி தான்
டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணியிருக்கோன்னா OpenAI ஜெமினியை வந்து இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்டெகிரேஷன் பண்ணி தான் சார் சொன்ன மாதிரி RSS ஸ்டார் ஏஜென்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லெவலில் வந்து நாங்களாக ஓனாக ஒரு மாடல் டெவலப் பண்ணணுன்ற ப்ராசஸை இனிஷியேட் பண்ணி போயிட்டுருக்கோம். பட் மாடல் டெவலப் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து மந்த் இயர் கூட ஆகலாம். ஸோ அது ப்ராசஸில் வச்சுருக்கோம். பட் இப்போதைக்கு நாங்கள் வந்து OpenAI ஜெமினி அந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ சிஆர்எம் வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக வந்து லாங் லாஸ்டிங்காக இது போகும் அப்படின்றத நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக இது வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லை, இப்போது ஏஐ வந்துருச்சு ஓகேங்களா, அதனால இப்போ ஏஐ வந்தாலும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு சிஆர்எம்ங்கிறது என்னன்னா லீட் மேனேஜ்மெண்ட், உங்கள் கஸ்டமரோட டேட்டா பேஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்களே ஒரு கம்பெனியை ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஆர்எம் மாதிரி ஒரு டூல் இருக்கணும். ஸோ இருந்தால் தான் உங்களோட லீட்ஸை ஹேண்டில் பண்ண முடியும், உங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது வேற ஒரு பர்பஸ்க்காக. அதில் நீங்கள் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஓன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கல. ஸோ நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பர்பஸ் வந்து வேறு, அந்த பர்பஸ்க்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து சாஃப்ட்வேருன்றது இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ ஜோஹோவோட பேஸ்லிப்ஸு, இப்போ ஜோஹோ இபுக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது ஓகே. அது மாதிரி வந்துட்டு ஏஜென்ட்டு இது அது மாதிரி சொல்கிறீங்களா? இப்போது ஜோஹோ வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு அவங்க மொபைல் ஆப்ஸ் வச்சுருக்காங்க. அந்த மொபைல் ஆப்ஸில் தனித்தனி ப்ராடக்டாக வச்சுருக்காங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி தனித்தனி ப்ராடக்டாக வைக்க முடியுமா? எங்களுடைய கான்செப்ட் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கும் ஒரு டேட்டா பேஸ் தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரே மொபைல் ஆப்பில் எல்லா மாடியூல்ஸுமே இருக்கும். நாங்கள் வந்து ஒரு மாடியூலுக்கு ஒரு ஆப், மொபைல் ஆப் இருக்குது உங்ககிட்ட? இருக்குது. மொபைல் ஆப்னா ப்ளே ஸ்டோர் மட்டுமா இல்லை ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு லீட்ஸை வந்து அதில் பார்க்க முடியும், எல்லா லீட்ஸும் பார்த்துக்க முடியும், எல்லாமே பார்க்க. அதில் வந்து நாங்கள் இன்னும் ஹை லெவலில் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் உங்களோட லீட்ஸை மட்டும் கிடையாது, அந்த ஆப் அந்த எக்ஸிக்யூட்டிவோடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ கால்ஸ் பண்ணுறாரு, அவர் ஃபோன்லேருந்து எவ்வளோ கால்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ லீட்ஸை மெயின்டைன் பண்ணுறத விட கால்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு ஃபீல்டு விசிட் போகிறாரு ஓகேங்களா, அந்த ஃபீல்டு விசிட்டுக்குள்ளே போகும்போது இப்போது அவங்க டே இன் பண்ணிட்டாங்களா, டே அவுட் பண்ணிட்டாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றத மானிட்டரைசேஷன் வந்துட்டு பார்க்க முடியாது நம்மளால். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கா? அந்த லொக்கேஷன் ட்ராக்கிங்கும் நம்ம ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது என்னது லொக்கேஷன் ட்ராக்கிங்? ட்ராக் லொக்கேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். உங்கள் எம்ப்ளாயி அவங்களுடைய ட்ராவல் டிஸ்டன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் வந்து அந்த எம்ப்ளாயி ஒரு சைட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா அவர் வந்து அங்கேருந்து டே இன் பண்ணுவார். ஸோ டே இன் பண்ண டைமிங்லேருந்து எவ்ரி 5 minutes 10 minutes 15 minutesன்னு சொல்லிட்டு அவர் எந்த லொக்கேஷனில் இருக்காருன்றது உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே அவர் டே அவுட் பண்ணுற வரைக்கும் அந்த லொக்கேஷன் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அவர் வந்து வீட்டிலேருந்து டே இன் பண்ணுறாரா, இல்லை வந்து ஒரு சைட்லேருந்து டே இன் பண்ணுறாரா, எந்த லொக்கேஷன்லேருந்து டே இன் பண்ணுறாரு முதல் கொண்டு நம்ம அப்ளிகேஷனில் நம்ம பார்த்துக்கலாம். எல்லார்கிட்டையும் வந்துட்டு இருக்கிறது தானே இது? இல்லை, எல்லா சிஆர்எம்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்குன்னு தனியாக உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபியூச்சருக்கும் ஒரு சாஃப்ட்வேர் தேடி போக வேண்டும். பட் நம்மக்கிட்ட வந்து எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. எல்லாமே ஒரே ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆப்ஸ் உங்களுக்கு தேவை, ஆப்ஸ் தேவைப்படாது, ஒரே ஆப்ஸ்ல நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு சூப்பர் ஆப் மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்போ ஒன் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு நீங்க மல்டிபிள் திங்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்ன்றத சொல்றீங்க. ஓகே, இப்போ ஆசாஃப்ட் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஏஐல தான் வேலை செய்யுதா, இல்லை வந்துட்டு சும்மா மார்க்கெட்டிங்காக ஏஐ நீங்கள் சொல்கிறீங்க? ஆசாஃப்ட் ஏஐயில் வேலை பார்க்குது. மல்டிபிள் பிளேசஸில் நாங்கள் ஏஐஸ் வச்சுருக்கோம். பட் என்னென்னா நாங்கள் வந்து OpenAI ஜெமினிங்கிற அதர் இதை வந்து இன்டகிரேஷன் தான் நாங்கள் பண்ணி இப்போதைக்கு வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லீட் ஸ்கோரிங்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அசிஸ்ட்ன்றது என்னென்னா ஒரு கால் பேசி நீங்கள் முடித்தோடனே அந்த காலோடைய இன்சைட்ஸ், சென்டிமெண்ட் அனலிஸ்ட் எல்லாமே வந்து ஏஐ மூலயமா நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ பாசிட்டிவாக பேசியிருக்காங்களா நெகட்டிவாக பேசியிருக்காங்கன்றதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து அந்த மேனேஜருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் முதல் கொண்டு நமக்கு போகும். ஸோ அதை தாண்டி ஒரு என்கொயரி உள்ளே வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வருங்களா.
ஸோ வெல்கம் மெசேஜ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது ஏஐ பாட்னு நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அந்த பாட் என்னென்னா நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் வேணால் கேட்கலாம். ஸோ அதர் சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வச்சுருப்பாங்க. ஃப்ளோனா என்னென்னா அல்காரிதம்ஸ். இப்போ நீங்கள் வாட் இஸ் யுவர் நேம்னு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா உங்கள் நேம் கொடுக்கும். ஸோ அந்த நேமுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணோடனே அடுத்த ஒரு கொஸ்டின் வச்சுருப்பாங்க. அடுத்து ஒரு கொஸ்டின்ஸ் மாதிரி ஒரு செட் ஆஃப் ப்ரீ டிஃபைன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஃபயர் பண்ணும். பட் நம்மக்கிட்ட எப்படின்னா நீங்கள் ஹாய்னு ஒரு வெல்கம் மெசேஜ் போகும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோடனே ஏஐ பாட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் வேணால் கேட்கலாம். அதாவது கஸ்டமர் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கான ஸோ அது வந்து ஏஐ ஆர் ஏஜென்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ். இது வந்து வாட்ஸ்அப் சேட். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து பாட் வந்து ஏஐ மூலயமா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணும். ஓகே. ஸோ ஒரு ஏஐ நீங்கள் உங்கள் வெப்சைட்டோட வச்சுட்டு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிங்கனாலும் அது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றவங்க கிட்ட இருக்கிறது ஃப்ளோ அல்காரிதம்ஸ், அது வந்து வேறு. இது வந்து நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். யங் டெவலப்பர்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்க யங் டெவலப்பர்ஸ்? ஏன்னா நிறைய பேர் வந்து ஏஐ வந்துட்டு அதாவது எப்படி கேட்குறேன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு சிடிஓவாக இருக்கும்போது யங் டெவலப்பர்ஸ்க்கு இந்த மாதிரி ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குப்பா, இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் வச்சு நீ வந்துட்டு இந்த இதை வந்து டெவலப் பண்ணலாம். அது எனிதிங், ஒரு சிஆர்எம் இல்லை ஒரு டேஷ்போர்ட் சம்திங், இது வந்துட்டு ஏஐ மூலயமா நான் ஒன்று பார்த்தேன், அந்த எஜுகேஷன் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்றது என்ன நீங்கள் ஷேர் பண்ணுங்க? இல்லை அதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்போது நீங்கள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ரேஞ்சில் 10 years 12 yearsக்கு முன்னாடிலாம் ஒரு ஃபியூச்சர்ஸை நாங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நிறைய அனலைஸ் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துச்சு. ஸோ ஒரு ஃபியூச்சரை நீங்கள் டெவலப் பண்ணோன்னா அந்த ஏஐயே உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணுற அளவுக்கு ஈஸியான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன வேணுமோ அதை வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணுறதுக்கு இப்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன மாதிரி டூல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவீங்க? இந்த டூல் வச்சு நீங்கள் வந்துட்டு நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு? நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ கோடெக்ஸ், சாட் ஜிபிடியோட கோடெக்ஸ் இருக்குது. ஸோ அதை தாண்டி கர்சர் இருக்குது, கிளாட் இருக்குது. நம்ம சூஸ் பண்ணுறது தான் அது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுங்களேன். இப்போது ஒரு வெப்சைட் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்களோ, ஒரு ஆப் டெவலப் பண்ண போகிறீங்களோன்றத எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இதை நீங்கள் வந்துட்டு பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்றத? ஆமாம், இப்போ நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி இப்போ நான் ஒரு வெப்சைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 பேஜ் ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 பேஜுக்கான வெப்சைட் கோடையும் நான் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி நான் டெவலப் பண்ணி முடிக்கணும்னா எனக்கு வந்து ஒரு 1 weekலேருந்து 10 days வரைக்கும் ஆகும். பட் இப்போ உங்ககிட்ட கண்டென்ட் இருக்குது, ஏஐ இருக்குது அப்படின்னா வித்தின் 5 minutesல உங்களால் டெவலப் பண்ண முடியும். அதுதான் என்ன டூலில் வச்சு நீங்கள் பண்ணலாம்ல பண்ணுறத சொல்லுங்கள். கோடெக்ஸ் இருக்குது, கிளாட் இருக்குது. ஸோ அதை தாண்டி இது 2 நீங்கள் யூஸ் பண்ணாலே பண்ண முடியும். இது வந்து வெப்சைட்டுக்காக சொல்கிறீங்க? வெப்சைட்டுக்காகவும் நீங்கள் பண்ணலாம், அப்ளிகேஷனும் நீங்கள் டெவலப் பண்ணலாம். 2த்துக்குமே வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இடத்துல வந்துட்டு பக் வருது. இப்போ சாட் ஜிபிடியில் போய் நான் வந்து ஒரு கோடை நான் போய் எனக்கு வேணுன்றதை நான் சொன்னேன்னா நான் எக்ஸாக்டாக என்ன கேட்குறோன்றதை அதை கொடுக்க மாட்டேங்குது. சரிங்களா? அதை நம்ம வந்து எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணி இன்னொரு ஏல முடிக்க முடியுமா? அதுதான். இப்போது நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து சாட் ஜிபிடியில் போய் ஒரு ஃபீச்சர் வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொடுக்கும். அந்த கோடை எடுத்துகிட்டு வந்து தான் வந்து நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் போட முடியும். பட் நீங்கள் வந்து கோடெக்ஸோ இல்லை கிளாடோ யூஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே உங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளேயே கோடு எழுதுங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து போடுற டைம் உங்களுக்கு மிச்சம். ஸோ உங்கள் கோடை அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுவே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி அது ஏஐலேயே வந்து டீபக் ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ நிறைய இருக்குது. ஸோ அதுவே உங்களுக்கு டீபக் பண்ணி பக்ஸ் இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ அந்த லெவலில் இருக்குது. ஸோ இப்போ தெரியாத ஒரு ஃபீச்சர் அது வந்துட்டு இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து விருப்பப்பட்டு நான் வந்து இந்த ஃபீச்சரை வந்து நான் வேணும்னு சொல்லி நான் டெவலப் பண்ணேன். நிறைய ஆப்ஷன்ஸ் நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாமே. ஸோ யூஸ் பண்ணாத மாதிரி அந்த மாதிரி எதுவும் ஃபீச்சர்ஸ் கிடையாது. மோஸ்ட்லி நாங்கள் டெவலப் பண்ணுறது எல்லாமே கிளைண்ட்ஸ்க்கு தேவையான ஃபீச்சர்ஸ் தான் டெவலப் பண்ணுவோம். ஸோ அது கம்பல்சரி அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு ஆர்டர் எடுக்கிறோம், நீங்கள் வந்து கஸ்டமராக உள்ளே வந்துட்டீங்க. நாங்கள் டெவலப் பண்ணுறதே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நாங்கள் டெவலப் பண்ணுறோம். நாங்கள் வந்து அதர் இண்டஸ்ட்ரியை ரெஃபர் பண்ணியோ அவங்க இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க அது மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணுறது கிடையாது. கஸ்டமருக்கு என்ன ஃபீச்சர் வேணும், அவங்களுக்கு இன்றைக்கி என்ன நீட் இருக்குது, அவங்களுக்கு இது இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபியூச்சரே நாங்கள் டெவலப் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபியூச்சரை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் பண்ணதே ஒரு கிளைண்ட்ஸ்க்காக தான். அதை கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ண தான் போகிறாங்க. யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் டெவலப் பண்ணி சும்மா வச்சுருக்கிறதுக்கு எந்த ஃபியூச்சரும் மோஸ்ட்லி பண்ண மாட்டோம். ஃபீச்சர்ஸில் கேட்டிங்கன்னா வந்துட்டு பத்ரி அவர் வந்துட்டு ஆர்ட் டைலர் நல்லா இருக்கும்
அது சூப்பர், அது நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க, அது ரொம்ப பிடிச்சி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இது சொன்னேன். அது மாதிரி வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு சொல்லுங்கள். அது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் குவிக் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வச்சுருக்கோம். ஸோ அது மூலயமா வந்து இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 200 லீடை வந்து நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க, ஸ்டேட்டஸ் மாற்ற போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் 400 லீட் கூட நீங்கள் ஸ்டேட்டஸ் மாற்றலாம். குவிக் ஆக்ஷன்றது என்னது கொஞ்சம் இல்லை. இப்போ ஒரு லீட் இருக்குது அப்படின்னா அந்த லீடை வந்து இப்போ நீங்கள் கால்ஸ் பேசி முடிச்சிட்டிங்க, பேசி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபாலோஅப்பில் வச்சுருக்கீங்க, அந்த கஸ்டமரை வந்து க்ளோஸ்டு வான் போடுவீங்க, இல்லை வந்து திரும்ப அகெயின் ஃபாலோஅப்பில் போடுவீங்க. ஸோ இதை போட்டுட்டு ஒரு கமெண்ட்ஸ் போடுவீங்க கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாலோஅப்பாக இருந்தால் நெக்ஸ்ட் ஒரு ஃபாலோஅப் டேட்டு நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு சடன் டைம் ஆகும். பட் நீங்கள் குவிக் ஆக்ஷன் மூலயமா பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 5 to 10 செகண்ட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டைம் சேவிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ஜோகோக்கும் இருக்கிற ஆர்கிடெக்சருக்கும் ஆர்சாஃப்டில் இருக்க ஆர்கிடெக்சருக்கும் வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு வித்தியாசங்கள் இருக்குது? ஏன்னா ஷோவில் குமார் வெம்பு வந்து அவரே சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு ஜோகோவோட காம்படிட்டர் சொல்லி நீங்கள் பிச்சிலே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்துட்டு என்னால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குன்றத அவர் சொல்லியிருந்தார். நீங்கள் அதில் என்ன டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் ஆர்கிடெக்சர் லெவலில் கேட்குறீங்க அப்படின்னா இப்போ ஜோகோவுடைய ஆர்கிடெக்சர் வந்து அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் கிளைண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பிளேசஸில் இருக்குது. ஸோ வேர்ல்டு லெவலில் அவங்க நிறைய பிளேசஸில் வச்சுருக்காங்க. அதை டிபெண்ட் பண்ணி அவங்களுடைய ஆர்கிடெக்சர் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இந்தியாவில் மும்பைலையும் ஹைதராபாத்லேயும் தான் எங்களுடைய சர்வர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 லொக்கேஷனில் தான் இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோம். பேக்கப் வந்து எங்களுக்கு சிங்கப்பூரில் இன்னொரு சர்வர் இருக்குது. ஆனால் மெயின் வந்து மும்பைலையும் ஹைதராபாத்லேயும் தான் இருக்குது. ஸோ எங்களுடைய சர்வர் வந்து இப்போ இருக்கிற எங்களுடைய 5000 கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையோ அதுக்கு ஸ்கேலபிளாக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃப்யூச்சரில் நாங்கள் இன்னும் கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஜோகோவுடைய ஆர்கிடெக்சர் ஈக்குவலாக நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை இப்பயே பண்ணி வச்சுருக்கோம். பட் ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ எங்களுடைய சர்வர் நாங்கள் 2 லொக்கேஷன்ஸில் வச்சுருக்கோம். அடுத்து நாங்கள் இன்னொரு லொக்கேஷன் நாங்கள் போகிறோம், அதர் கண்ட்ரீஸ் நாங்கள் போகிறோன்னா ஜஸ்ட் அந்த கண்ட்ரியில் இந்த அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணால் மட்டும் போதும் எங்களுக்கு. ஸோ ஒரே அப்ளிகேஷன் தான் வந்துட்டு மல்டிபிள் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷனாக வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அது எந்த வகையில் வந்துட்டு உங்களுக்கு அது பாசிபிலிட்டி? ஓகே, எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டுன்றது நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசேல் போஸ்ட் சேல்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ரீசேலில் வந்து லீட்ஸு கால்ஸு இதெல்லாம் இருக்கும். போஸ்ட் சேல்னால் உங்களுக்கு வந்து புக்கிங்கு பேமெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நாங்கள் மல்டிபிள் இண்டஸ்ட்ரிக்கு ஏன் எங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்எம்எஸ் தேவைப்படும். எல்எம்எஸ்ன்றது ப்ரீசேல்ஸுன்றது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி எங்ககிட்ட ப்ரீசேல்ஸ் வந்து நாங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் லீட்ஸு கால்ஸு என்கொயரி இந்த 3 மாடியூல்ஸ் தான் நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு தேவையான விஷயங்கள் எங்ககிட்ட இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் எங்கள் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான இந்த 3 மாடியூல் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு உங்கள் நாலேஜுக்கு வந்துட்டு என்ன ஃபீல் ஆகுது? அதிகமான வந்து கிளைண்ட்ஸ் நம்மளோட சாஃப்ட்வேரை எந்த இதில் யூஸ் பண்ணுறாங்க? எங்களோட அதிகமானது ரியல் எஸ்டேட் தான். ரியல் எஸ்டேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரியல் எஸ்டேட்டில் பர்டிகுலரான ஃபீச்சர்ஸ் அதிகமாக யார் யூஸ் பண்ணுறாங்கன்றது சொல்ல முடியுமா? கார்டைலர் தான் எங்களுடைய மெயின். ஓகே, நிறைய இன்சைட்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஷேர் பண்ணியிருந்தீங்க, ப்ளஸ் நாலேஜஸும் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு டெவலப் பண்ணுறது, எவ்வளோ ஈஸியாக டெவலப் பண்ணுறது விஷயத்த வந்துட்டு ஏஐ மூலயமா என்ன லெவலில் வந்துட்டு ஈஸியாக டெவலப் பண்ணலான்றதை நீங்கள் கிளியராக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. கம்பெனி இப்போ 12+ இயர்ஸில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இன்னும் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு நியூ ஃபீச்சர்ஸை வந்துட்டு கொண்டு வரணும். ஸோ நிறைய ரியல் எஸ்டேட் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு சொல்யூஷன் கொண்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு தி ஷோ. ஸோ தேங்க்யூ.